பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. என்டிஏ பொதுக்கூட்டத்தில். அதுக்கு முன்னால அரசு விழாலையும் பேசினாரு. குறிப்பாக இந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது இப்போ சமீப காலமாக இந்த கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்லாம், பெட்ரோல் கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரியான வதந்தியெல்லாம் போயிட்டுருக்கு. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்தியா எப்படி உலக நாடுகளோடு வர்த்தக உறவை வைத்திருக்குங்கிறது எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்குது. கவலையே பட வேண்டாம், அந்த வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் பங்க்கில் வந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த பெரிய பீப்பா அந்த பிளாஸ்டிக் கேனில் எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க. சிலிண்டர் கிடைக்கலன்னு ஒரு பக்கம் பெரிய கூச்சல் போட்டுட்ருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறது? அதுங்க, நான் இது மிக்சடாக பார்க்குறேன். நான் நேற்று வந்து நான் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு நான் ராத்திரி 10 மணிக்கு வெளியே சாப்பிட்டு போயிடுவோம். 9 மணிக்கு இன்னும் ஒரு தெரிஞ்ச கடைக்கு ஃபோன் பண்ணா, ஜி நீங்கள் வராதிங்க, சிலிண்டர் இல்லைங்கிற காரணத்தினால நான் இன்னைக்கு கடை திறக்கலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு தெரிஞ்ச கடைக்கு ராத்திரி 10 மணிக்கு போனால் அந்த கடை திறந்து ஜெகஜோதியா லைட் எல்லாம் போட்டு என்ன வேணும் ஜி அப்படின்றான். அந்த கடை கேஸ் இல்லைன்னு மூடிட்டேன்றாங்க. அதெல்லாம் இது பண்றாங்க. இதோ எட்டி பாருங்களேன், இதோ 10 சிலிண்டர் வச்சிருக்கோம். நாங்கள் 10 சிலிண்டர் ஆண்ட்ர கார்டு தான் வாங்குறோம். இன்னும் ஒரு வட இந்தியருடைய ரெஸ்டாரண்ட் பார்த்தா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது நேத்திக்கு. வட இந்தியரை அவங்களுக்கு ஸ்பெஷலா மோடி டைரக்டா அங்கிருந்து அனுப்பிச்சிருப்பாருல. இந்த இதுல ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. அப்ப நான் சொல்ல போறவருக்கு குமைனி டைரக்டா பெட்ரோல் கொடுத்துருக்கணுமே. நேற்று முந்தி நான் என்ன பண்ணேன், கார்பரேட்டர்கிட்ட ஒரு நண்பரை சந்திச்சுட்டு இதுல மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலை நோக்கி போக வேண்டிய வேலை இருந்தது. ஒரு ஆட்டோ கிடைச்சது. அவர் அந்த போகும்போது ஏன் இப்படி போகலாமே, ஷார்ட்ல போகலாமேன்னு, இல்லை சார் இதான் ஷார்ட் கட் அப்படின்னு 100 அடி ரோடு போய் வடபழனி போய் கோடம்பாக்கம் போய் போனார். டி நகர் பஸ் ஸ்டாண்டு ஏறி இறங்கினா அந்த பக்கம் மகாலிங்கபுரம் வந்துடுமே. ஏன்னா இதான் சார் மேப்பில் சொல்கிறான் ஷார்ட் கட். போகிற வழியில் நம்ம அப்படியே கேஸ் போட்டு போயிடலாம், கேஸ் பங்க் இருக்கு, போட்டுங்கன்னு. கேஸ் பங்கை தானே ஏன் கேஸ் பண்ணுவேன். இல்லை சார் என் வண்டி பெட்ரோல் வண்டி. கேஸ்ன்னு சொன்னேன். இல்லை ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன்னாரு. வர சொன்ன ஃப்ரெண்டையும் காணுமே, நீ பார்த்து பேசவும் இல்லையே அப்படின்னு. இல்லை சார் அவர் அங்கே வர சொல்லிட்டேன், இன்னொரு பங்குக்கு வர சொல்லிட்டேன். அந்த பங்குக்கு போனோடனே நிறுத்தி யாரோ வந்தாங்க, பெட்ரோலை போட்டு போயிடலாம் சார் அப்படின்னு. சரி போட்டுக்க, அப்போ கேஸ் இல்லையே இப்போ அப்படின்னு. இல்லை சார் காலையில் தான் பெட்ரோல் போட்டேன், இப்போ தீந்துருச்சுன்னா போடலான்ட்டு இருக்கேன். என்ன முன்னுக்கு பின் முரணா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஒரு பேரை பார்த்தேன். பார்த்துட்டு இது பண்ணும்போது அப்புறம் பார்த்தா திரும்பியும் அவர் வந்து பெட்ரோலும் போடல, வந்தவன்ட்ட ஏதோ பேசினாரு, வாங்க போகலாம் அப்படின்னு இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டோன்னே ஜிபே பண்ணும்போது அவர் பேர் முகமது நசீர் அப்படின்னு வந்தது. நான் திரும்பியும் கேட்டேன், என்ன காரணம், நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸ் நீங்க, அப்புறம் பெட்ரோல் நீங்க, அப்புறம் பங்க்ல பெட்ரோல் இல்லை போட்டு போயிடலாம், நீங்க பெட்ரோலும் போடல, கேஸா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏன் முன்னுக்கு பின் முரணா சொல்றீங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன இது இருக்கு? நீங்க பார்த்தா ஒரு சாதாரண மனிதனா இருக்கீங்க, ஒரு இயல்பான மனிதனா இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு இயக்கமோ இல்லை யார் மேலேயாவது வெறுப்போ இருக்குமாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப சாதாரணமா சார் என்ன சார் என்ன போய் இப்படி கேட்குறீங்க, எனக்கு யார் சார் மேல சார் வெறுப்பு இருக்க போகுது. இல்ல பாய், நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க அங்க கேஸ் பங்க்ல போடல, பெட்ரோல் பங்க்ல போடணும், நீங்க அங்கேயும் வந்து காலையிலேயே போட்டேன் ஃபில் பண்ணிட்டேன்றீங்க, மாறி மாறி பேசுறீங்க. இப்போ வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுன்றீங்க. முந்தா நாள் சாயங்காலம் கூட்டமே இல்லை, எந்த பங்க்லையும் கூட்டம் இல்லை. ஏன்னா முந்தா நாள் முழுக்கும் வெள்ள சுத்தினா நேத்திக்கும் வெள்ள சுத்தினேன். நேத்தி மதியத்துக்கு மேலதான் பங்க்ல பார்த்தா திடீர்னு இந்த பிள்ளையார் பால் குடிக்கிறாரு கதையா கூட்டம் கூட்டமா அலையா வர ஆரம்பிச்சுட்டு. அன்னைக்கு காலையில பார்த்தேன் என்னதான் நடக்குது. அதுக்கப்புறம் வெளியூர்ல இருக்கிற ஒரு 4-5 பேரை 4-5 ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டான். அதுல பெரும்பாலும் என்ன சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையே, பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் முதல்வர் முந்தா நாளே கேஸ் பிரச்சனைக்காக கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு கேஸ் சப்ளையா அவர் தான் பண்றாரு. எல்லாரும் சேர்ந்து அவங்க அபான வாயுவை வெளியேற்றி சிலிண்டர்ல பிடிச்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மொச்சக்கொட்டையை தின்னு எல்லாரும் கில்லிங் ஏஜென்சி. ஏன்னா இவரால் அதான் பண்ண முடியும் மேக்சிமம். இவர் என்ன ரஷ்யால இருந்து கொண்டு வர போறாரா, இல்ல துபாயில இருந்து இறக்குமதி பண்ண போறாரா, இல்ல வேற என்ன உக்ரைன்ல இருந்து கொண்டு வர போறாரா. ஆனா செஞ்சாலும் செய்வாங்க. பஸ்லயே கூப்பிட்டு வந்தவங்க தானே இவங்க. உக்ரைன்ல இருந்து பஸ்ல கூப்பிட்டு வந்தவங்க, உக்ரைன்ல இருந்து போய் தாக்கு பையில பிடிச்சிட்டு வந்துட மாட்டாங்க அவங்க. கேஸ் எல்லாம் நாங்க எல்லாரும் வச்சுங்க கண்மணிகள் கேஸை கொண்டு வந்து, ஆனா இவங்க மொச்சக்கொட்டை கேஸ் தான் இவங்களுக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நான் எதுக்குமே துப்புக்கிட்ட மனுஷன், ஒரு சாதாரண ஒரு இதுலயே நீங்க வந்து
ஒரு நிர்வாக சீர்கேட்டில் வந்து உச்சத்துல இருக்கீங்க. டிராபிக் பிரச்சனை, பெண்கள் பாலியல் தீண்டல், நீங்க வந்து பாலியல் தாக்குதல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நாட்டுல தொழில் பண்ண வரவன்ட்ட கட்டிங்க, நில அபகரிப்பு, இதுக்கெல்லாம் எதுக்குமே சட்டுன்னு கூட்டம் கூட்டாத முதல்வர் உடனே கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை நடத்தினார். அதுக்கு மத்திய அரசுல யார்ட்டையாவது கூப்பிட்டு தானே ஆலோசனை நடத்திருக்கணும். இல்ல இவர் வந்து ஸ்ரீலங்கால இருந்து வாங்க போறேன்ட்டாரா? இந்த பயிலும் என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, தமிழ்நாடு அப்படின்னா இந்த கொரோனா டயத்துல நாங்களே ஊசி தயாரிப்போம். அந்த கதை தான் அது. 5 வருஷம் ஆச்சியாடா மூலைகளா எங்கடா ஊசி அப்படின்னு கேட்டா, அந்த நீங்க கூட கிராமத்துல இருந்து வந்தவர் தானே, நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஈர்க்குச்சி எடுத்து, இந்த வழக்கமாத்து குச்சி எடுத்து ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொட்டு தேப்ப மரங்கள எச்சலி தொட்டு அந்த டிங்கரை வச்சு இது பண்ணுவாம, அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணிருப்பாரு, கொரோனா ஊசி போடுற வா அப்படின்னு சொல்லி வழக்கமாத்து குச்சியை வச்சு அவரும் ஊசி போட்டுருப்பாரு நினைக்கிறேன் தமிழக முதல்வர். நல்ல வேலை இன்னும் அவர் சின்ன பிள்ளைத்தனமா அவர் நடந்துக்கல, அதை தாண்டி மீதி எல்லாம் பண்றாருன்னு வச்சுங்க. கேஸ் ஏஜென்சிக்கு ஒரு கூட்டம் போட உடனே இந்த ஆள் பீதியை கிளப்புறதுக்கு தான் பண்றான். இப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் கேஸ் கிடைக்காது, நான் வாங்கி கொடுப்பேன். மோடியால முடியாது. மோடி வந்து 100 ரூபா குறைச்சது மாதிரி 100 ரூபால அவர் பெட்ரோல் டீசல் குறைச்சிட்டாரு, கேஸுக்கு குறைச்சிட்டாரு, நீட்டை விலக்கிட்டாரு. எவ்வளவு இந்த அப்பா சட்டம் ஒழுங்கு யாருனாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்தது கேஸ் இதுக்காக வந்திருக்காரு. ஈரான் பிரச்சனை ரோக்கத்த பைய என்ன பண்றான் அந்த லெவல்ல இவரு. ஏன் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவரை கூப்பிட்டு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கலாம். இப்ப நோபல் பிரைஸ் வந்து இவரோட ஃப்ரெண்டுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தான், அவர் தான் அதை காணிக்கையா அவருக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா கிட்ட எனக்கு வந்து ஐ டோன்ட் see any difference between ட்ரம்ப் அண்ட் ஸ்டாலின். ஏன்னா எல்லா கோமாளித்தனங்களும் ட்ரம்ப் மாதிரியே இவரும் கோமாளித்தனம் பண்றாரு. ட்ரம்ப்பும் ஆக்சிடென்ட்லாம் ஜெயிச்சு வந்துட்டாரு, இவரும் ஆக்சிடென்ட்லாம் ஜெயிச்சு வந்துட்டாரு. ட்ரம்ப்பும் என்ன பண்றோன்னு தெரியாம, நான் வந்து இந்தியா வாங்கிக்கலாம், நான் அதுக்கு வந்து விலக்கு கொடுத்துட்டேன், ரஷ்யாட்ட சொல்லிட்டேன். சரி, ரஷ்யாட்ட சொன்னா அது எப்படி இந்தியாவுக்கு பைண்ட் ஆகும்? இந்திய அரசு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு பயிலும் கேட்கல, ட்ரம்பே சொல்லிட்டாரு. அந்த அளவுலதான் நீங்க இருக்கீங்க. அதை போய் ரஷ்யால கேளுடா. இந்த குண்டியல் குலுக்கி பயல இருக்கானுங்கல்ல, அருவாள் சுத்தியில வச்சுக்கிட்டு, அந்த பயல இப்ப திரும்பியும் கொடியை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா இப்ப பிச்சை எடுக்க போறானுங்க பாருங்க. அவனை கூப்பிட்டு கேட்டு, ட்ரம்ப் கிட்ட சொல்லி, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ரஷ்யால கம்யூனிஸ்ட் ஆட்சி தான், நீ அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லலாமேன்னு சொல்லி பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல என்னன்னா, ரஷ்யாட்டேந்து ஆயில் வாங்குறப்ப இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, அவர்கள் ஐஓசிக்கோ இந்தியன் ஆயிலுக்கோ பாரத் பெட்ரோலியத்திற்கோ அம்பானி அதானிக்காக வாங்குறாங்க. சோ அவங்க ஏதாவது வாங்கிட்டு போறாங்க, இவங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனைங்கிற. நீங்க என்ன, அது ஒரே ஒரு விஷயம்தான். மோடி மட்டும் இங்க பாருங்க, நம்ம சோத்து கையால வலது கையால சாப்பிட்றோங்க, நம்ம இடது கையால சுத்தம் பண்றவங்க கழுவுறவங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா சோப்பு போட்டு இல்லைன்னா டெட்டால் ஏதாவது போட்டு நல்லா கழுவிட்டு தாங்க நீங்க அதுவும் வந்து சோத்து கையால தான் சாப்பிடணும், நீங்க இந்த கையால சாப்பிடக்கூடாது அப்படின்னு மோடி சொல்லிட்டாருன்னா, இந்த பையில என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நேரா ஓடி போயிட்டு கழுவாம அதை கழுவிட்டு இந்த கையை சோப்பு உப்பு போடாம தண்ணிலாம் எதுவும் ஊத்தாம இதாலேயே சோறு பச்சி திங்குற அளவுல தான் இவனுக்கு பைத்தியம் தலைக்கேறி போய் மோடி எதிர்ப்புங்கிற பேர்ல அசிங்கத்தை சுமக்கக்கூடிய ஒரு அழுக்கு மனது படைத்த ஒரு சைக்கோத்தனமாக இவங்க எல்லாம் மாறிட்டாங்க. இவங்களெல்லாம் வந்து இன்னொரு பையன் ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவன் ஏற்கனவே இந்த மாட்டு காய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தோம்னா அவன்லாம் இந்த வீடியோல வந்து பேசவே மாட்டான். நாம வந்து சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது என்னங்கிறது புரியல. அவனோட பொண்டாட்டி யாரோ பாண்டிச்சேரி யாரும் தள்ளிட்டு போயிட்டான், மைனருங்கிறவன். அது என்ன எவ்வளவு தூரம் நிஜம் அது தெரியலையே, அது நமக்கும் தெரியல. நம்ம எப்பவுமே பர்சனலா ஒரு பத்திரிகைக்காரரோட பொண்டாட்டியை கூட டிரைவர் தள்ளிட்டு போயிட்டு ஆனாங்க. அதுக்கப்புறம் அருணனை கூப்பிட்டு அந்த பத்திரிகையே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பொடா லூசுன்னு சீமான் திட்டினார்ல, அந்த அருணனை கூப்பிட்டு இல்ல அவர் பொண்டாட்டி எல்லாம் ஓடலைங்க பத்திரமா தான் இருக்காங்கன்னு அருணன் பேசினார், ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி இந்த மைனர் ஏதோ சொல்றாங்க, அந்த பையன் என்ன சொல்றான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. இப்ப என்ன பண்ணும், அவன்லயே கூப்பிட்டு அப்ப அந்த போர் நிக்கணும், அதனால நீ வந்து அலுலியா சொல்லு, இல்லைன்னா வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லு, போர் நின்னுடும். இந்த மாதிரி யாராவது பண்ணா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? உடனே பாஞ்சி கைது செஞ்சு அவன் பேர்ல என்னென்ன வழக்குகள்லாம் போடணுமோ அத்தனை வழக்குகளையும் போட்டு ஜெயில தள்ளிட்டு தான் மறுவேலை பார்க்கும். அதனால இவங்க மோடி வந்து கிட்டத்தட்ட இந்த மனோநிலைய நம்ம அளவுக்கு அவர் வித்தாரணமா நம்ம விளக்கி
இவனுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுற அளவில் அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர், உலக நாடுகள் தலைவர். அதனால அவர் அப்படிதான் பேசணும். நாம தான் இந்த லோக்கல் இருக்கிற கைத்தடிக்கு மல்லு கட்டி நிக்கணும். அது மோடியோட சொன்ன விளக்கம், நம்ம சொன்ன விளக்கம் தான் மோடி சொன்னது.